பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே இயேசு பிரவேசித்த ஆவிக்குரிய தலத்தை குறித்து இன்றைய நாளிலே நாம் தியானிக்கப் போகிறோம். லூக்கா நற்செய்தியிலிருந்து வாசிக்கிறேன். 9வது அதிகாரம் 28 நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். இந்த வார்த்தைகளை அவர் சொல்லி ஏறக்குறைய 8 நாளான பின்பு அவர் பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு ஜெபம் பண்ணுகிறதற்கு ஒரு மலையின் மேல் ஏறினார். அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகரூபம் மாறிற்று, அவருடைய வஸ்திரம் வெண்மையாகி பிரகாசித்தது. அன்றியும் மோசே எலியா என்னும் 2 பேரும் மகிமையோடு காணப்பட்டு அவருடனே சம்பாஷணை பண்ணி அவர் எருசலேமிலே நிறைவேற்றப் போகிற அவருடைய மரணத்தை குறித்து பேசிக்கொண்டிருந்தார்கள். பேதுருவும் அவனோடு இருந்தவர்களும் நித்திரை மயக்கமாயிருந்தார்கள். ஆகிலும் அவர்கள் விழித்து அவருடைய மகிமையையும் அவரோடு நின்ற அவ்விரண்டு பேரையும் கண்டார்கள். அவ்விருவரும் அவரை விட்டு பிரிந்து போகையில் பேதுரு இயேசுவை நோக்கி, ஐயரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமுமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்று தான் சொல்லுகிறது இன்னதென்று அறியாமல் சொன்னான். இப்படி அவன் பேசுகையில் ஒரு மேகம் வந்து அவர்கள் மேல் நிழலிட்டது. அவர்கள் அந்த மேகத்துக்குள் பிரவேசிக்கையில் சீஷர்கள் பயந்தார்கள். அப்பொழுது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவிகொடுங்கள் என்று மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. அந்த சத்தம் உண்டாகையில் இயேசு ஒருவரே காணப்பட்டார். தாங்கள் கண்டவைகளில் ஒன்றையும் அவர்கள் அந்நாட்களில் ஒருவருக்கும் சொல்லாமல் அடக்கி வைத்திருந்தார்கள். ஹல்லேலூயா. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த வாசிக்கப்பட்ட பகுதியிலே நாம் பார்க்கிறோம், இயேசுவானவர் மறுரூபமான அந்த நிகழ்ச்சியை நாம் வாசிக்க கேட்டோம். இயேசு ஒரு மலை மீது ஏறி ஜெபம் பண்ணுவதற்காக போனார். கூட தனக்கு பிரியமான அந்த 3 பேரையும், பேதுரு, யாக்கோபு, யோவான் 3 பேரையும் கூட அழைத்து போனார் என்று பார்க்கிறோம். அவர்களை கூட அழைத்து கொண்டு போய் அவர் ஜெபிக்கையிலே முற்றிலுமாக அவர் மறுரூபமானார் என்று பார்க்கிறோம். அவர் ஜெபிக்கும் பொழுது அவருடைய ஆடை வெண் வஸ்திரம் போல முற்றிலுமாய் மாறிவிட்டது என்று பார்க்கிறோம். எந்த வண்ணானாலும் வெளுக்கக்கூடாத அளவுக்கு அவர் வெண்மையாய் மாறிவிட்டதாக வேதம் சொல்லுகிறது. அவர் ஒரு ஆவிக்குரிய தலத்திலே பிரவேசிக்கிறார். இயேசு பூமிக்குரிய தலத்திலிருந்து இப்பொழுது ஒரு ஆவிக்குரிய தலத்திலே பிரவேசிக்கிறார். அப்படி அவர் பிரவேசிக்கையிலே அந்த ஆவிக்குரிய தலத்திலே இருக்கக்கூடிய மோசேயும் எலியாவும் வந்து அவரோடு கூட சம்பாஷணை பண்ணுகிறார்கள் என்று பார்க்கிறோம். அவர் பூமியிலே இருக்கும் பொழுது தன்னுடைய சீடர்களோடு பேசுகிறார். அவர் அந்த ஆவிக்குரிய தலத்திற்கு போகும் பொழுது அந்த ஆவிக்குரிய தலத்திலே இருக்கிற அந்த நபர்களோடு அவர் சம்பாஷிக்கிறார் என்று பார்க்கிறோம். அங்கே யார் இருக்கிறார்கள்? மோசேயும் எலியாவும் இருக்கிறார்கள். அவர்கள் இயேசுவை பார்த்தவுடனே அவரிடத்திலே வந்து அவரோடு கூட சம்பாஷணை செய்கிறார்கள். என்ன பேசுகிறார்கள்? எருசலேமிலே அவர் நிறைவேற்றப் போகிற மரணத்தை குறித்து பேசுகிறார்கள். இனி எதிர்காலத்திலே நடக்கப் போகிற காரியங்களை குறித்து பேசுகிறார்கள். இந்த ஆவிக்குரிய தளத்தில் எதிர்காலத்தில் என்னென்ன காரியங்கள் இந்த பூமியிலே நடக்கப் போகிறது என்பதை குறித்து ஒரு தெளிவும் ஒரு அறிவும் இருக்கிறதை பார்க்கிறோம். இந்த பூமியில் நாளைக்கு என்ன நடக்கும், அடுத்த நொடி என்ன நடக்கும் என்பது யாருக்கும் தெரியாது. ஆனால் ஆவிக்குரிய தளத்தில் அடுத்து என்ன நடக்கும், ஒருவருக்கு அடுத்து என்ன நடக்கும், அடுத்த மாதம் என்ன நடக்கும், அடுத்த வேலை என்ன நடக்கும், ஒருவரை குறித்த எல்லா காரியங்களும், அதே போல் ஒரு ஊரை பற்றி, ஒரு தேசத்தை பற்றி, இந்த உலகத்தை பற்றி எல்லா காரியங்களும் அந்த ஆவிக்குரிய தளத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் தெரிந்திருக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. இயேசு நிறைவேற்றப் போகிற அந்த மரணத்தை குறித்து, சிலுவையிலே அவர் மரிக்கப் போகிற அந்த மரணத்தை குறித்து 3 நாள் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிரோடு எழப்போகிற அந்த காரியத்தை குறித்து
அவர்கள் சம்பாஷணை செய்கிறார்கள். இது நடக்க வேண்டிய ஒரு காரியம். இந்த காரியத்தை குறித்து அவர்கள் சம்பாஷணை செய்கிறார்கள். இயேசுவோடு கூட பேசுகிறார்கள். இயேசுவே, நீர் இதை எப்படி செய்ய போகிறீர்? இதை எப்படியெல்லாம் இதில் நாங்கள் ஏதாவது உதவி செய்ய வேண்டுமா? இதில் நீ என்ன காரியங்கள்லாம் அடங்கி இருக்கிறது? இதில் இதனுடைய நோக்கம் என்ன? இதனுடைய உம்முடைய எதிர்பார்ப்பு என்ன என்று இதை குறித்த பல்வேறு காரியங்களை அவர்கள் சம்பாஷித்திருக்கக்கூடும். இயேசு அவைகள் எல்லாவற்றுக்கும் அவர்களோட கூட பேசி அந்த காரியங்களை குறித்து எல்லா காரியங்களையும் அவர் தயாரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆவிக்குரிய தளத்தில் அவர் நமக்கு பிரியமான ஊழியக்காரர்களோடு கூட பேசுகிறார். அந்த ஆவிக்குரிய தளத்திற்கு அவர் பிரவேசிக்கிறதை இந்த தளத்தில் இருக்கக்கூடிய பூமிக்குரிய தளத்தில் இருக்கக்கூடிய பேதுருவும் யோவானும் யாக்கோவும் பார்க்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அவர்கள் எலியாவையும் பார்க்கிறார்கள், இயேசுவையும் பார்க்கிறார்கள். இவர்களும் அந்த தளத்திற்குள்ளே பிரவேசித்திருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்திலே நிழலிட்டிருக்கிறபடியினாலே, பரிசுத்த ஆவியானவர் அபரிமிதமாய் அந்த இடத்தை நிரப்பி இருக்கிறபடியினாலே அவர்களால் அந்த தளத்துக்குள்ளே பிரவேசிக்க முடிகிறது என்று பார்க்கிறோம். ஆவிக்குரிய தளத்தில் பிரவேசிப்பதற்கு பரிசுத்தாவியானுடைய துணை தேவை. பரிசுத்தாவியினாலே நிரம்பி வழியும் பொழுது நாம் இந்த பூமிக்குரிய தளத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் நம்மை அந்த ஆவிக்குரிய தளத்திற்கு கொண்டு செல்வார். அந்த தளத்திற்குள்ளே நாம் போகும் பொழுது நம்மால் எல்லா காரியங்களையும் பார்க்க முடியும். பரிசுத்தவான்களை பார்க்க முடியும். பரிசுத்தவான்கள் பேசுகிறதை கேட்க முடியும். பரிசுத்தவான்களோடு கூட நாம் இடைபட முடியும், சம்பாஷிக்க முடியும். அவர்களோடு எதிர்காலத்தை குறித்தும் முடிந்த காலத்தை குறித்தும் நடக்கின்ற காலத்தை குறித்தும் நடக்கப் போகிற காரியங்களை குறித்தும் அவர்களோடு கூட பேச முடியும் என்பதை இந்த நாளிலே பார்க்கிறோம். அப்பொழுதுதான் பேதுரு சொல்லுகிறான், உமக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமும் எலிசாவுக்கு ஒரு கூடாரமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்று அவன் பேசுகிறான் என்று பார்க்கிறோம். ஏனென்றால் அவன் அந்த தளத்திற்குள் பிரவேசித்திருக்கிறோம் என்பதை அவன் அறியவில்லை. இன்னொரு தளத்திற்குள்ளே பிரவேசித்திருக்கிறோம், ஆவிக்குரிய தளத்துக்குள்ளே பிரவேசித்திருக்கிறோம், அதனால தான் மோசையை பார்க்கிறோம், அதனால தான் எலியாவை பார்க்கிறோம் என்று அறியாதபடியினால அவன் இந்த பூமிக்குரிய தளத்தில் இருக்கிறது போலவே நினைத்து கொண்டு அவன் பேசுகிறான் என்று பார்க்கிறோம். அந்த தளத்தில் இயேசு அவர்களோடு சம்பாஷித்து முடித்த பிறகு அவர்கள் அவரை விட்டு கடந்து போகிறதாக வேதம் சொல்லுகிறது. அவர்கள் சம்பாஷணை முடிந்த பிறகு அவர்கள் தங்களுடைய கடமைகளை செய்வதற்கும் இயேசு கொடுத்திருக்கிற கட்டளைகளை நிறைவேற்றுவதற்கும் அவர்கள் புறப்பட்டு போகிறார்கள் என்று பார்க்கிறோம். அப்போ ஆவிக்குரிய தளத்திலே நமக்கு இந்த பூமியிலே நடக்கக்கூடிய காரியங்களை குறித்து தேவன் பரிசுத்தவான்களுக்கு கட்டளை கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். அவர்கள் அதை நிறைவேற்றும்படியாக அவர் புறப்பட்டு போகிறதை பார்க்கிறோம். அப்படி போகக்கூடிய அந்த வேளையில் இயேசு தொடர்ந்து பூமியிலே தான் இருக்கிறார். இந்த வாசிக்கப்பட்ட பகுதியிலே அவர் இந்த பூமிக்குரிய தளத்தில் தான் திரும்பவும் இருக்கிறார் என்பதை அந்த வேதவசனம் காட்டுகிறது. ஏனென்றால் ஒரு மேகம் நிழலிடும் பொழுது, இதோ என் நேசகுமாரன், இவரின் மேல் நான் பிரியமாக இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று ஒரு வார்த்தை வருகிறது. அப்பொழுது இயேசுவை தவிர அவர்கள் வேறு யாரையும் பார்க்கவில்லை என்று வசனம் சொல்லுகிறது. அதாவது அந்த ஆவிக்குரிய தளத்தில் பிரவேசித்த, அடுத்த ஆவிக்குரிய தளத்தில் பிரவேசித்த பேதுருவும் யோவானும் யாக்கோபும் இப்பொழுது இந்த பூமிக்குரிய தளத்திற்கு அவர் வந்து விட்டார்கள். இயேசுவும் வந்து விட்டார். இப்பொழுது மூவரோடு கூட 4 பேரும் இப்பொழுது ஒரே தளத்தில், அதாவது பூமிக்குரிய தளத்திலே இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். இப்பொழுது இயேசு அவர்களுக்கு கண்டிப்பாக சொல்லுகிறார், இதை நீ ஒருவருக்கும் அறிவிக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார். அதே போல் அவர்கள் யாருக்கும் அறிவிக்காமல் அதை அமைதி காக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். எனவே பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆவிக்குரிய தளங்களுக்குள்ளே கொண்டு போவார். ஆவிக்குரிய தளங்களிலே நாம் போகும் பொழுது அந்த ஆவிக்குரிய தளத்தில் இருக்கக்கூடிய பரிசுத்தவான்களோடு கூட நாம் இடைபட முடியும், அவர்களோடு கூட பேச முடியும், அவர்கள் நமக்கு ஆலோசனை கொடுக்க முடியும். பிறகு முடிந்த காலங்களை குறித்த அறிவையும், நடந்து கொண்டிருக்கிற காரியங்களை குறித்த ஒரு தெளிவையும், வரப்போகிற காரியத்தை குறித்த ஒரு வெளிப்பாட்டை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியிலே நிரம்பி ஜெபிப்போம். ஜெபிக்க பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பி அவர் வைத்திருக்கிற பல்வேறு ஆவிக்குரிய தளங்களுக்கு நம்மை கொண்டு போவார். நாம் பரிசுத்தவான்களோடு கூட நாம் இடப்பட முடியும், அவர்களோடு கூட பேச முடியும், பழக முடியும். அதன் நிமித்தம் நாம் பரலோக வாசிகளாய் மாறுவதற்கு அது முன்னடையாளமாக
ஒரு அச்சாரமாக அது அமையும் என்பதிலே எந்த தயக்கமும் இல்லை. எனவே பிரியமானவர்களே, விரும்புவோம், ஆவியினால் நிரப்பப்படும்படியாக விரும்புவோம், பரிசுத்தாவியிலே நிரம்பும்படியாக ஜெபிப்போம், பரிசுத்தாவியானவரை முழுமையாய் நம்மை ஆட்கொள்ளும்படியாக ஒப்புக்கொடுப்போம், விட்டு கொடுப்போம். அவர் நம்மை ஆவிக்குரிய தலங்களிலே கொண்டு போய் பரிசுத்தவான்களோடும் மற்றவர்களோடும் கூட நம்மை இடைபட செய்து நம்முடைய வாழ்க்கையை ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையாக மாற்றுவாராக. ஆமேன்.